நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 7, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. சதுர்த்தி திதி 5:38 வரை சாயங்காலம், அதற்கு மேல் பஞ்சமி திதி. சித்திர நட்சத்திரம் மத்தியானம் 12:34 வரை, அதற்கு மேல் சுவாதி நட்சத்திரம். ராகு காலம் காலையில் 9லிருந்து 10 வரை. யமகண்டம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை. சாயங்காலம் 4:30 to 5:30. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக். தவிர்க்க வேண்டியது வெள்ளை கலரு. அதே மாதிரி சாப்பிட வேண்டியது சாம்பார் இட்லி அல்லது சாம்பார் சாதம், பிஸ்பேலாபாத். சந்திராஷ்டிரமம் மீன ராசிக்காரங்களுக்கு உடையது. நண்பர்களே, நம்ம மாந்தின்னு சொல்லக்கூடிய உபகிரகம் என்னென்ன இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்று பார்த்தோம். அந்த மாந்தி 10ஆம் வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார். ரொம்ப புண்ணிய செயல்களை செய்ய தூண்டுவார். அப்போ நல்ல ஒரு அமைப்பு தான். அதே சமயத்தில் இந்த வெக்கமான சூடு சொரன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் இருக்காது. நம்ம காரியத்தில் ஜெயிக்கிறதுக்கு எப்படினாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க. அதனால் முதல்ல காரியத்திலே கண் இருக்கணுங்கிற மென்டாலிட்டி உடையவங்களாக இருப்பார்கள். அடுத்து 11ஆம் இடத்துல மாந்தி. 11ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள். சிறந்த புகழ், எதில் எடுத்தாலும் லாபம் அதிகமாக வரும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். அதே மாதிரி ஒளிவுடைய உடல் அப்படின்னா சிலருக்கு காந்தியமான காந்தி ஒரு ஒரு பவர்ஃபுல், ஒரு ஒளி வீசக்கூடிய உடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒளி வீசக்கூடிய உடலை உடையவர். 12ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் அதே மாதிரி பிறர் செய்திகள், அந்த வீட்டில் அப்படி நடந்துச்சு, இவன் இப்படி போயிடுச்சு, அவன் அப்படி போயிட்டான், அந்த நடிகை அந்த செஞ்சான், இந்த நடிகை அவரோட காதலிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற எந்த செய்திகளையும் அவர் விருப்பம் இல்லை. தான் உண்டு தன் வேலையை உண்டுன்னு இருக்கக்கூடியவர். செலவாளி, அதிக செலவழிக்கக்கூடியவர். இவ்வளோதான். இதை வச்சு நம்ம மாந்தியை பார்த்துக்கலாம். மாந்தி எந்த கிரகத்தோடு இருந்தால் யாருக்கு நல்லதை செய்யும் கெட்ட செய்யுங்கிறத நாளை சின்ன ஒரு இதில் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நண்பர்களே, முதலில் மேசராசி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு இன்று சிறு பிரயாணம் உண்டாகின்றது. புதிய நண்பர்கள் அறிமுகமாகின்றனர். வீடு, தொழில் இவற்றில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாற்றம் ஏற்பட்டால் நல்ல பலன்களே கிடைக்கும். அதனால் பிரச்சனை எதுவும் வராது. அம்மாவோட உடல்நிலை இப்போ ரெக்கவர் ஆகிடுச்சு, நன்றாக இருக்கிறது. மாணவர்களுக்கு படிக்கிற இடத்துல நல்ல பாராட்டு கிடைக்கிறது. அடுத்து ரிஷபராசி. சில சமயங்கள் சாதாரண பேச்சு வாக்குவாதமாக மாறுகிறது. ஸ்பெக்குலேஷனில் ஓரளவு ஆதாயம் கிடைக்கிறது. உடம்பில் எனர்ஜி குறைவாக இருப்பது போல் ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு. மனைவி மக்களுடன் சுமூகமான உறவு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. தேவையான பணம் சேர்கிறது. ஓய்வில்லாத உழைப்பு. ஓகே. அடுத்து மிதுன ராசி. எல்லாவற்றையும் யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. யுத்தம் பண்ணுறதே வழக்கமாக போய்விட்டது இப்போ கடந்த ஒரு 2-3 மாதங்களாக. வரவும் செலவும் சரியாகவே இருக்கிறது. தொழிலில் முன்னேற்றம் காணப்படுகிறது. நண்பர்களும் உதவிகரமாக இருக்கின்றனர். எதிர்பார்த்த பணம் விரைவில் கைக்கு வந்துவிடும், கவலை வேண்டாம். அடுத்து கடகராசி. பூமி வாகன சம்பந்தப்பட்ட யோகம் உள்ளது. தொழிலில் வெற்றியினால் மன அமைதி. சகோதரர்களாக இருப்பவர்களுக்கு அவர்களிடம் உதவியும் அனுகூலமும் உண்டாகிறது. அதாவது சகோதரர்கள், நண்பர்கள், சுற்றத்தினர் மூலம் உதவியும் நட்பு அனுகூலமும் உண்டாகிறது. வீட்டின் வாடகை கரெக்டாக வந்துடுது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் கூட நன்றாகவே இருக்கிறது.
அடுத்து சிம்ம ராசி. நண்பர்களுக்காக செலவு புரிய வேண்டி வருகிறது. பெற்றோரின் உடல்நிலை திருப்திகரமாக இருக்கிறது. உங்களது ஆரோக்கியம் கூட சரியாகிவிட்டது. பெரியோர்களின் ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கின்றது. மாணவர்களுக்கு எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட்டு, ஆர்வம், ஜெயிக்கிறீங்க. அடுத்து கன்னியா ராசி. நீண்ட முயற்சிக்கு பிறகு தொழிலில் வெற்றி கிடைக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வந்து சேர்கிறது. குடும்பம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையே நிலவுகிறது. பணவு வரவு பரவாயில்லை என்றாலும் நீங்கள் அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை, பரவாயில்லை, ஓரளவு. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து துளாராசி. குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வர முடிவெடுக்கின்றீர்கள். சுபகாரிய நிகழ்ச்சிக்காக அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு. தொழிலில் பிரச்சனை எதுவும் இல்லை. உடல்நிலை கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மனைவி, அதாவது வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக, ஆதரவாக இருக்கின்றார்கள். அடுத்து விருச்சிக ராசி. எடுக்கும் முடிவுகள் எல்லாம் தப்பாகத்தான் போகின்றன. ஆனாலும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. வாகனம், நிலம் வாங்குவது விற்பதுனால நஷ்டம்தான் வருது. அதனால் பெரிய லாபங்கள் வர்றதில்லை. வேண்டாத செலவுகள் வருகின்றன. ஆனால் கூட சமாளிச்சிருந்தீங்க. அடுத்து தனுஷ். வாலிப வயதில் உள்ளவர்கள் உங்கள் வருங்கால மனைவியை சந்திக்கிறீர்கள். மனம் உற்சாகமாக இருக்கிறது. ஆமாம், காதலையை பார்த்தா மனம் உற்சாகமாக தான் இருக்கும். நண்பர்களுக்கு விருந்து கொடுத்து, பார்ட்டி கொடுத்து மகிழ்விக்கிறீர்கள். நீங்களும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறீர்கள். கணவன் மனைவி உறவு கல்யாணமானவர்களுக்கு நன்றாக இருக்கிறது. வேலை அதிகமாக இருந்தால் கூட மனம் நிறைவாக இருக்கிறது. அடுத்து மகர ராசி. அன்னையின் உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. வாகனம் கூட சர்வீஸுக்கு செய்ய வேண்டியது வருகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம், முயற்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு மாத்திரம் நன்றாக செல்கிறது. அடுத்து கும்பராசி. உடன் வேலை பார்க்கும் இளம்பெண்ணுடன் காதல் உண்டாகிறது. பணவரவு நன்றாக இருக்கிறது. ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம்தான். பெற்றோருக்கு மெடிசன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மருத்துவ செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாகிறது. உத்தியோகத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை. மனைவி மக்களிடம் மகிழ்ச்சியே உண்டாகிறது. அடுத்து மீன ராசி. புதிய வாகனம், துணிமணி வாங்குகின்றீர்கள். தகப்பனாரின் உதவி உங்களுக்கு சேர்கிறது. அன்னையிடம் சிறிது தூரமாகவே உள்ளீர்கள். கடுமையான முயற்சி அதையும் பண்ணுறதில்லை. நண்பர்கள், உறவினர்களுடன் சமீப காலமாக தொடர்பு எதுவும் இல்லை. மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. உடல்நிலையில் கொஞ்சம் ஃபிட்னஸ்ஸு கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதை சரி செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகின்றது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.